பழைய மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டங்கள் எவ்வாறு மாறுபடுகிறது? ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பற்றி காண்போம். தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதற்கு மத்தியில் கடந்த சனிக்கிழமை ஆகஸ்ட் 24 மாலை மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த திட்டம் அடுத்த ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளாகவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் சில மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களிலும் எதிர்க்கட்சிகள் இதை பிரச்சனையாக்கினர். ராஜஸ்தான், இமாச்சல பிரதேஷ்,